ஓம் சாந்தி. சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பாபா முரளியில கீ பாயிண்ட், முரளினுடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரீத்து புத்தி, விப்ரீத்து புத்தி. அவ்வளோதான். ஃபுல் முரளிக்கு ஆதாரம் பிரீத்து புத்தி, விப்ரீத்து புத்தி. பிரீத்து புத்தி அப்படின்னா அன்பு புத்தி, விப்ரீத் புத்தினா அன்பு இல்லாத புத்தி. இப்போ நாம யாரு? அன்பு புத்தி உடையவர்கள் இல்லையா? இதை பற்றி கீதையில ரொம்ப நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அன்பு தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அந்த அன்பு இருந்ததுன்னா நான் காப்பாத்துறேன், நான் உதவி செய்கிறேன், என்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பல இடங்கள்ல வந்திருக்கு. அதே விப்ரீத புத்தி, அன்பு புத்தி இல்லைன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஞானத்துல இருந்தாலும் சரி, அஜ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, பிரீத்து புத்தி இல்லை, பாபா மீது அன்பு இல்லை, அன்பு புத்தி இல்லை அப்படின்னா, பாபா மீது அன்பு இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை, ஆனா அன்பு புத்தி இருக்கா? நாலேஜ் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் நம்முடைய தந்தைன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க, சிவ பாபா தான் அப்படின்ற நிச்சயம் இருக்கு. ஆனா அன்பு புத்தின்னா என்ன அர்த்தம்? அவருடைய டைரக்ஷன் படி நடக்கணும். அதுதான் பேரு அன்பு புத்தி. அவருடைய டைரக்ஷன் படி நடக்கலைன்னா அழிவு காலம். லௌகிக்ல சொல்றேன். ராவணனுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லுவாங்க, நீ செய்யறது நல்லதில்லை, இந்த மாதிரி சீதையை இந்த மாதிரி கடத்திட்டு வந்த தப்பு, கொண்டு போய் விட்டுடு, இது கூடாது, எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு பக்தர் தானே, சிவ பக்தர் தான், ஆனாலும் செயல்ல இல்லை. அந்த அதுதான் அன்பு புத்தின்னு. அந்த செயல்ல பாபாவின் வழிப்படி, ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க, டைரக்ஷன் படி நடக்கக்கூடியவங்க தான் அன்பு புத்தி உடையவர்கள். அப்போ சொல்லுவாங்க, எவ்வளவு சொல்லியும் யார் சொல்லியும் ராவணன் கேட்கல, உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சு போ அப்படின்வாங்க. அங்கிருந்து தான் அந்த பாயிண்ட். யார் சொல்லியும் கேட்கல, திருந்தல, மாறவே இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு அழிவு. அது ஞானியா இருந்தாலும் அஞ்ஞானியா இருந்தாலும். அதுக்கு பாபா பிரீத் புத்தி விஜயந்தி, அன்பு புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள். விப்ரீத் புத்தி வினஷ்யந்தி, விபரீதமாக புத்தி இருக்குன்னு, அன்பு இல்லை, விபரீதமா யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அழிவுதான் அப்படின்றது.